திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம் தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, உங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நாட்களில் புதிய ஏற்பாடு நியூ டெஸ்டமெண்ட் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியை நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய மனதில் இருந்தபோது அதை சித்தம், ஆங்கிலத்தில் வில் என்று சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தை மனுஷனிடத்தில் பேசப்பட்ட போது அதை கவனன்ட், உடன்படிக்கை என்று சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தை எழுத்து வடிவம் பெற்று கல்லிலோ அல்லது தோல் சுருளிலோ எழுதப்படும் போது அதை டெஸ்டமெண்ட், ஏற்பாடு என்று சொல்கிறோம். மனதில் இருந்தால் எண்ணம், வாயினால் பேசினால் உடன்படிக்கை, எழுதிவிட்டால் அது ஏற்பாடு. இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. கடந்த பாடங்களில் மிக ஆழமாக இந்த பழைய ஏற்பாடு எந்த குற்றமும் எந்த தவறும் இல்லாதது. ஆனால் அந்த ஏற்பாட்டை கைக்கொள்ளுகிற மனிதன் குற்றமும் பலவீனமும் நிறைந்தவனாக இருக்கிறான். The law is perfect, but man is imperfect. ஆகவே அந்த மனிதனால அந்த நியாயப்பிரமாணத்தின் கீழே தேவன் எதிர்பார்க்கிற நீதியை பெற முடியல. அதான் பிரச்சனைங்க. Man cannot show God's expected righteousness. தேவன் எதிர்பார்த்த நீதியை மனிதனால் காட்ட முடியல. காரணம், அந்த சரீரம் பலவீனமாக இருந்தது. ஆகவே பலவீனமான சரீரத்தை உடைய அந்த மனிதன் பலமுள்ள அந்த ஏற்பாட்டை கைக்கொள்கிற விஷயத்தில் கஷ்டமாக இருந்தது. அது தோல்வியிலே முடிகிறதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, தேவன் பழைய ஏற்பாட்டை நமக்கு கொடுத்த போது அதில் இன்னொரு நோக்கத்தையும் தேவன் வைத்திருந்தார். அதாவது, நேற்று நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். பள்ளி ஆசிரியை அறிவை போதிக்கிறார். ஆனால் வீட்டிலிருந்து பள்ளிக்கு ஆயா அல்லது ஒரு பெண் அந்த குழந்தையை கைப்பிடித்து நடத்தி அதை ஏராளமான வாகனங்கள் செல்கிற பாதையை கடந்து பத்திரமாக பள்ளியில் கொண்டு போய் விடுகிறார். மறுபடியும் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறார். இந்த ஆயா என்ற சொல் அரமிக் வார்த்தை என்று ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். படிக்காத கிராமத்தில் இருக்கிற கிழவியை குறிப்பதாக நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் இந்த ஆயா என்பது தமிழ் சொல் கிடையாது. இந்த ஆயா என்ற சொல்லை ஆங்கில மொழிபெயர்ப்பில் டியூட்டர், டியூட்டர் என்பவர் டீச்சர் கிடையாது. ஆசிரியர் என்பவர் அறிவை மட்டும்தான் போதிப்பார். இந்த ஆயா போன்றவர் கைப்பிடித்து இம்மெச்சூர்டு சைல்டு, அறிவு அற்ற குழந்தையை, வளர்ச்சியற்ற குழந்தையை, சிறு குழந்தையை அவர்கள் பள்ளிக்கு அழைத்து செல்வார்கள். இந்த ஆயா அம்மா கிடையாது, இந்த ஆயா டீச்சர் கிடையாது. இது முதல்ல நீங்கள் விளங்கிக்கணும். அது மாதிரி பழைய ஏற்பாடு கிறிஸ்துவனிடத்தில் நம்மை வழிநடத்தக்கூடிய, தமிழில் பாருங்கள், உபாத்தியாக இருந்தது. இந்த இடத்துல தான் டியூட்டர், மூலமொழியில் ஆயா என்று வந்திருக்கிறது. ஸோ த ஓல்ட் டெஸ்டமெண்ட் இட்ஸ் லைக் எ டியூட்டர் டேக்கிங் த இம்மச்சூர்டு சைல்டு டு ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு ஒன்றை நம்மை சேர்க்கிற ஒன்றாக இருக்கிறது. அப்படியானால் பழைய ஏற்பாட்டுக்கு பல நோக்கங்கள் இருக்கிறது. அது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறது, பாவத்தை கண்டிக்கிறது, சமுதாயத்தை ஒன்றிணைக்கிறது, நம்மை கிறிஸ்துவண்டை செல்லும்படியாக அறிவை நமக்கு கொடுக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் யூதர்கள் அல்லாத உலகத்தில் வாழக்கூடிய, அதாவது பைபிள் லாங்குவேஜில் சொல்லணும்னா புறஜாதிகள், மற்ற இனத்தவர்கள், கடவுளற்றவர்கள், அவர்களுக்காக எழுதப்பட்டது. இந்த யோவான் முதலாவது அதிகாரத்திலேயே பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஒரு அழகான வித்தியாசத்தை சொல்கிறார். அதை கவனியுங்கள். யோவான் எழுதிய சுவிசேஷம் முதலாவது அதிகாரம் 17வது வசனம்.
உங்கள் கையில் ஒரு பேனா இருந்தால் அடிக்கோடு இடுங்கள், அதை எழுதி கொள்ளுங்கள். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கவனிச்சிங்களா? இதை யாருக்கு எழுதுறாரு? யூதர்கள் அல்லாத உங்களுக்கு எனக்கு எழுதியிருக்கார். நம்ம தான் தலையை குடஞ்சிக்கிட்டு இது ஏன் அந்த பழைய ஏற்பாடு, ஏன் இவ்வளோ பெரிய புத்தகம், எப்பவுமே நம்ம மாரடிக்கிறவர்களாக இதை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு பக்கம் கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த மூன்றாவது பிரிவு மக்கள் கூறு போட்டு இதை வியாபாரம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இதோடு நிறுத்தல, கவனிங்க. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ அந்த புதிய ஏற்பாட்டுக்கு இன்னொரு பெயர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, கிரேஸ் அண்ட் ட்ரூத். இந்த கிருபையும் சத்தியமும் தான் மனிதனுக்கு பழைய ஏற்பாட்டில் கிடைக்கல. அதான் அங்கே பிரச்சனையே. பழைய ஏற்பாடு கைக்கொள்கிற மனிதனுக்கு நீதி அல்லது தண்டனை இவ்வளோ தான் கொடுக்கும். எல்லா மனிதனும் பாவம் செய்ததுனால எல்லாருக்குமே தண்டனை கிடைச்சது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டை கை கொண்ட ஒரு மனிதன் கூட அதை திருப்திப்படுத்த முடியல. ரோமர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஒருவனும் நீதிமான் இல்லை. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனத்தில் எல்லாரும் தேவனுடைய சாயலை இழந்து விட்டார்கள், எல்லாரும் பாவம் செய்ததுனால. ஆகவே எல்லார் மேலே மரணம் வந்து விட்டது. ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். Therefore there is nobody righteous under the Moses law. மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் எதிர்பார்க்கிற நீதியை பெறுவதற்கு மனிதனுக்கு சக்தி இல்லை. ஆகவே தேவன் பார்த்தார், இந்த மனிதனை கிருபையின் கீழே விசுவாசத்தை கொண்டு குணப்படுத்தி விடலாம் என்பது தேவனுடைய திட்டம். அதனால்தான் புதிய ஏற்பாடு கிருபையின் ஏற்பாடாக இருக்கிறது. பழைய ஏற்பாடு சட்டத்தின் ஏற்பாடாக இருக்கிறது. ஓல்ட் டெஸ்டமெண்ட் இஸ் அ லா, நியூ டெஸ்டமெண்ட் இஸ் கிரேஸ். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு புதிய ஏற்பாடு மனிதனுக்கு தேவ நீதியை அள்ளி வழங்குகிறது, வாரி வாரி தருகிறது. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறது. எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? ஒரு பூக்கடையில் ஒரு மாலை வாங்க போன ஒரு ஆளுக்கு அந்த பூக்கடை பகுதியில் ஒரு 10 கடை இருந்தது. 10 கடையில் ஒரு 1000 மாலை தூங்கிட்டு இருக்குதுன்னு வைங்க, மொத்தத்தையும் எடுத்துங்க அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம வாங்க போனது ஒரு மாலை, எல்லாத்தையும் எடுத்துன்னு போங்க சார் அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? அது மாதிரி தான் தேவன் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வருகிற மனிதனை பார்த்து வேண்டிய கிருபை எடுத்துக்கொள், டேக் as much you want, எவ்வளோ வேணால் எடுத்துக்க, தேவனுடைய கிருபையை தாராளமாக எடுத்துக்க, ஆனால் நீதியை செய், do the righteousness. அதுதாங்க அங்கே இருக்கிற விஷயம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அவர் சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னால் அன்றைக்கு இருந்த இந்த யூதர்கள் மகா கோபக்காரர்களாகவும் எரிச்சல் உள்ளவர்களாகவும் பெருமை மிக்கவர்களாகவும் சுயநீதிக்காரர்களாகவும் கர்வம் பிடித்தவர்களாக இருந்தாங்க. அவங்க இந்த உலகத்திற்கு எல்லா மனிதர்களையும் பார்த்து சிரித்தார்கள், அசட்டை பண்ணினார்கள். என்னத்துக்குன்னா, எங்களுக்கு கடவுள் இருக்கிறார், எங்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்திருக்கிறார், கடவுள் எழுதி கொடுத்த வார்த்தை எங்களிடத்தில் இருக்கிறது, எங்கள் ஊரிலே கடவுள் குடியிருக்கிற கோயில் இருக்கிறது, நாங்கள் ஆபிரகாமினுடைய வழியிலே வந்தவர்கள், நீங்கள் ஈனப்பிறவிகள் என்பது போல. இன்றைக்கி எப்படி நம்ம நாட்டில் இந்த தீண்டாமையை போதிக்கிறவங்க நினைக்கிறாங்களோ, உயர் சாதி தீண்டாமை ஜாதி அப்படி சொல்கிறான் இல்லையா, அந்த அளவுக்கு அவன் நினச்சிட்டு இருந்தான். ரொம்ப கர்வம், ரொம்ப மார்த்தட்டுவான், எப்போவுமே ரொம்ப கர்வமாக இருந்தாங்க. இந்த கர்வம் தான் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சிலுவையில் அறைவதற்கு காரணமாக இருந்தது. இயேசு சிலுவையில் அறைய கொண்டு போன போது பிலாத்து அவரை விடுதலை செய்வதற்கு 3 முறை முயற்சி செய்கிறார்.
நீங்கள் சுவிசேஷ புத்தகத்தை சரியாக படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். Governor Pilate was tried to release Christ thrice. In spite of his interest, the Jews forced him. யூதர்கள் அவரை கட்டாயப்படுத்தினார்கள். என்ன சொன்னாங்க தெரியுங்களா? தபார், இந்த மனுஷனை நீ சிலுவையில் அறையிலன்னு வச்சுக்க, ரோமாபுரியில் உள்ள பேரரசனிடத்தில் சொல்லி உனக்கு இந்த போஸ்டையே காலி பண்ணிவிடுவேன், நீ இந்த நாட்டில் கவர்னராக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு போனாங்க அவங்க. நாங்கள் ராயனுக்கு அபயம் விடுவோம் என்று சொன்னார்கள். பிலாத்து அதிர்ந்து போனான். அப்போ அவங்க ஒரு மெசேஜ் ஒன்று கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்க? இது பாருங்க, இந்த இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தப்பொழி உன் மேலே வரும், நீ ஒன்றும் பயப்படாத, அதை பற்றி கவலையே படாத. இந்த இயேசுவின் ரத்தப்பொழியை எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஓகேவா? தூக்கி அவரை சிலுவையில் அறை. இந்த அளவுக்கு அவங்க தளர்ந்தாழ்ந்து போனாங்க. மத்திய 27வது அதிகாரம் 24 முதல் நம்ம படிக்கலாம். கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயாசத்தினாலே பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். புரியுதா இப்போ உங்களுக்கு? அடுத்த வசனம் பாருங்கள். அதற்கு ஜனங்கள் எல்லாரும், அதாவது அந்த யூதர்கள், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதுக்கப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். நான் இந்த கருத்துக்களை ஏன் உங்களுக்கு சொன்னேன்னா, பழைய ஏற்பாட்டின்படி நடந்த அந்த யூதர்களுடைய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த பழைய ஏற்பாடு ஒருவனை நீதிமானாக்கல, மாறாக இந்த ஜனங்களோ அந்த ஏற்பாட்டின் கீழே சுயநீதிக்காரர்களாக மாறிவிட்டார்கள். they become self righteous. that's the issue. பாருங்கள், ஒரு கட்டத்தில் அந்த யூதர்களுடைய பேச்சு எப்படி இருந்ததுன்னு பாருங்க. யோவான் எழுதிய சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனம். அவன் பிரதியுத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமற் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கும் மனதுண்டோ என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை வைது, நீ அவனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர். அதாவது யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவி குருடனுடைய கண்ணை இயேசு கிறிஸ்து பார்வையடை செய்தார். அந்த குருடனை பிடிச்சிக்கிட்டு ரவுண்டு கட்டுறானுங்க இவனுங்க. 3 முறை விடாமல் துரத்துறானுங்க. துரத்தி எப்படி அது நடந்தது, எப்படி உனக்கு பார்வை கிடைச்சிது? அப்போது ரொம்ப டயர்டாகி போன அந்த பார்வையடைந்த அந்த பழைய குருடன், என்னய்யா நான் எவ்வளோ வாட்டி சொல்லிட்டேன் இல்லையா, நீங்களும் அவருக்கு சீசனாக இருக்க விருப்பமாக இருக்குதா அப்படின்னு கேட்டான். அவன் யார் கேட்டான்? பார்வை அடைஞ்சவன் கேட்டான் அவனை பார்த்து. அதுக்கு அவங்களுக்கு வந்த கோபம் பாருங்க. என்ன சொல்கிறான்? நீ அவனுடைய சீஷன், குருடனை சொல்கிறாங்க அந்த பழைய ஆளை, நீ இயேசுனுடைய சீஷன், நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள். இந்த இடத்துல நீங்கள் க்ளீனாக புரிஞ்சுக்கலாம் யூதர்களுடைய மனது எப்படி இருக்கிறது. they want to be the disciples of Moses. புரியுதுங்களா? இப்போ நாங்கள் மோசேயினுடைய சீஷர்கள். இந்த வேறுபாடு அவங்கள் மத்தியில் அன்னை வரைக்கும் இருந்தது. இதனால தான் இயேசு கிறிஸ்துனுடைய போதனையை, அந்த புதிய ஏற்பாட்டை, கிருபையும் சத்தியம் கொடுக்கிற அந்த போதனையை அவங்களால ஏற்றுக்க முடியல. அவர்கள் அந்த மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாக, நாங்கள் மோசேயினுடைய சீஷர்களையா அப்படின்னு சொன்னானுங்க. அப்படின்னா கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? கிறிஸ்தவ சீஷர்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் 11வது அதிகாரம் 26வது வசனம், முதல் அந்தியோகியாவில் சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. இப்போ ஆரம்பத்தில் அவர்கள் எல்லாரும் சீஷர்கள், கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று தான் அழைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கும். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. இப்பொழுது எபேசியர் 2வது அதிகாரம்
8வது வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இதாங்க புதிய ஏற்பாட்டு போதனை. This is what the New Testament teaching. By grace through faith you are saved. பழைய ஏற்பாட்டு போதனை by work you are saved. ஆனால் யாருமே அந்த கிரியைகளினால ரட்சிக்கப்பட முடியல. அதான் பிரச்சனை. பாருங்கள், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு. பழைய ஏற்பாட்டை மனிதன் கை கொண்டு தோல்வி அடைந்தான். புதிய ஏற்பாட்டை மனிதன் கை கொண்டாலும் தேவன் அவனுக்கு தமது தயவை வெளிப்படுத்தினார், கிருபையை கொடுத்தார். சில சமயத்தில் தூரமாக இருக்கிற ஒரு இடத்த ஒரு 2 வயசு குழந்தைய பார்க்கணுன்னா முடியாது, ஏன்னா அது சின்னதாக இருக்கும். அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா, தோள் மேலே 2 காலை தூக்கி போட்டு, அதை பாடுற நம்ம தாத்தா ஊர் பாட்டி ஊர் பக்கத்தில் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு தூக்கி வச்சுக்கிட்டு காட்டுவார். அதோ அந்த பனைமரம் தெரியுது, அதுவான்னு கேட்பான் பையன். ஆமாம், தோள் மேலே, அப்பாவின் தோள் மேலே உட்காந்து ஊரை பார்க்கலாம், அப்பாவினுடைய தோள் மேலே உட்காந்து ஆற்றை கடக்கலாம், அப்பாவின் தோள் மேலே உட்கார்ந்து தோட்டத்தை பார்க்கலாம், அப்பாவின் தோள் மேலே உட்கார்ந்து நீல வானத்தை பார்க்கலாம், அப்பாவின் தோள் மேலே உட்கார்ந்து வீட்டு உறவுகளை பேசி தீர்க்கலாம், மகிழலாம். அவ்விதமாக தேவன் தாமே மனிதனை தனது தோள் மீது ஏற்றுவதற்கு சமமாக கிருபையின் மீது ஏற்றி அவனை நீதிக்குட்படுத்துகிறார். தோள் மேலே உட்காந்துக்கிற குழந்தை அப்பா தலையை பிடிச்சி இழுத்து, பத்தியா நான் எவ்வளோ உயரத்தில் உட்காந்துக்கிறேன், எல்லாம் எனக்கு தெரியுது, நீ எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால் குழந்தை டமால்னு கீழே விழுந்து கை கால் முறியும் இல்லையா? தோள் மேலே உட்காந்துருக்க குழந்தை பெருமை பாராட்ட முடியுமா? முடியாது. அதுதான் சொல்கிறார் பாருங்கள், எபேசியர் 2வது அதிகாரம் 9வது வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. திஸ் இஸ் காட்ஸ் கிஃப்ட். இந்த கிரேஸ் என்ற வார்த்தை இருக்க, கிருபை என்ற வார்த்தை, அதுக்கு அர்த்தமே தேவனுடைய ஈவு, அன்மெரிட்டட் ஃபேவர். புரிஞ்சுதுங்களா இப்போ? ஆகவே தான் யோவான் சொல்றாரு, மோசையின் மூலமாய் நியாயப்பிரமாணம் வந்தது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. 1 லைனில் முடிச்சிட்டார். புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன அப்படின்றத முடிச்சிட்டார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 4வது வசனம், கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி என்று எண்ணப்படும். கிரியைனா ஒர்க்கு, கூலினா வேஜஸ். ஒர்க் அண்ட் வேஜஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட். பழைய ஏற்பாடு நீங்கள் கரெக்டாக நடந்தால் கரெக்டாக இருக்கும், ராங்காக நடந்தீங்கன்னா ராங்காக போயிடும். ஆகவே பழைய ஏற்பாடு எப்படி இருக்கான்? ஒரு கிரியைக்குரியதாக இருக்கான். அதுக்குரிய சம்பளத்தை தான் நீங்கள் பெற முடியும், அதுக்குரிய ஆசீர்வாதத்தை தான் பெற முடியும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிறது கூலி என்று எண்ணப்படும், கிருபை என்று எண்ணப்பட முடியாது. ஆனால் புதிய ஏற்பாடு எப்படி இருக்கான் பாருங்கள், 5வது வசனம், ஒருவன் கிரியை செய்யாமல் எந்த வேலையும் செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற இடத்துல விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால், பாவியாகி இந்த மனிதன் பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாமல் அந்த நியாயப்பிரமாணமே அவன் தலை மேலே உட்காந்து ஒரு மலை போல சாஞ்சி அவன் தரையில் நசுக்கி விட்டது. அவனுடைய எந்த முயற்சியாலும் அவனால் நீதியை அடைய முடியல. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்போது ஒருவன் கிரியை செய்யாமல், நல்லா கவனிங்க, பாவியை நீதிமானாக்கிற விடத்தில் தேவன் பாவியை என்னவாக மாற்றுகிறார்? நீதிமானாக மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? சிலுவையிலே தமது சொந்த குமாரனை மரிக்க கொடுத்து அவருடைய மரணத்தின் மூலம் அந்த மரணத்தை விசுவாசிக்கிற மனிதனை என்ன செய்கிறாராம்? நீதிமானாக்கிறவராக இருக்கிறாராம். அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இந்த வசனத்தை நீங்கள் 100 முறை படிங்க இன்னைக்கு எல்லாம், அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். God make you righteous, not by your work, because you put your faith in God, in Christ.
கிறிஸ்துவுக்குள்ள நீங்கள் வைக்கிற விசுவாசமே தேவனை மகிழ செய்து, உங்களுடைய விசுவாசமே அவருக்கு பிரியமா இருக்கிறதுனால அவர் பாவியை நீதிமானாக மாற்றி விடுகிறாராம். மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. ஒருவன் கிரியை செய்யாமல், இதாங்க கிறிஸ்தவ மார்க்கம். மொட்டை அடி, கொட்டையை கழுத்தில் போடு, என்ன முதுகில் வேல் குத்திக்க, நாக்க அறுத்துக்க, இப்படியெல்லாம் இந்த மதத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. பேரை மாற்றிக்க, எந்த ஒரு பிரச்சனை இல்லை. எல்லாம் மனதை பொறுத்த விஷயம்தான். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிற இடத்துல விசுவாசம் வைக்கிறவனாக இருந்தால் அவ்வளோதான் குவாலிஃபிகேஷனு, அவ்வளோதான் தகுதியே. அங்கே அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். இப்பொழுது ரோமர் 3வது அதிகாரம் 22வது வசனம், பேனால் அடிக்கோடு எடுங்கள். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. சில ஆள் சொல்லுவாங்க, ஐயா அது உங்களுக்கு ஒன்று நடக்கும், ஆனால் எனக்கு நடக்காது, நான் மகா மோசமான ஆள். பிறந்த 1வது நாள்லேயே எங்கள் அம்மா எனக்கு பல்லு இருந்ததுன்னு சொன்னாங்க, அவ்வளோ மோசமான ஆள் நான். சில குழந்தைங்க பல்லோடு பிறக்கும், அவங்கள ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்லுவாங்க சமுதாயத்தில், அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, யூ மே திங்க் ஐ எம் அ மோஸ்ட் கிரிமினல், ஐ எம் அ வர்ஸ்ட் சின்னர் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். எல்லார் மேலேயும் பலிக்கும்ன்றார், எல்லார் மேலேயும் பலிக்கும். தமிழில் இந்த பலித்தல் என்ற சொல்லுக்கு ஒரு அழகான பொருள் இருக்கிறது. இந்த வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க, இந்த பார் என் வாயில் சொல்கிறது அப்படியே நடக்கும், என் வாயில் விழாத, என் சொல்லு பலிக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை மீறி போனோம்னா அதே மாதிரி ஆகும். சில சமயம் நடக்கும். அது பலித்தல் சொன்னால் சொன்னபடியே நடக்கும்னு அர்த்தம். தேவன் சொன்னபடியே நடக்கும். என்ன நடக்கும்? இயேசு விசுவாசிக்கிற ஒரு மனிதன் மீது நீதியானது பலிக்கும். என் மேலே மட்டுமா, உங்கள் மேலே மட்டுமா, எவர்கள் மேலும் பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லார் மேலும் இந்த விசுவாசத்தை தேவன் கொடுக்க விருப்பமாயிருக்கிறார். எல்லாரும் இந்த நீதியை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு மணி ஒன்று தொங்குது, நான் போய் அடித்தாலும் அடிக்கும், நீங்கள் வந்து அடித்தாலும் அடிக்கும் இல்லையா? யார் கை வச்சாலும் அந்த மணி அடிக்க தான் செய்யும். அது மாதிரி இயேசுவை விசுவாசிக்கிற எந்த மனிதன் மேலேயும், எந்த சமுதாயத்தின் மேலேயும், எந்த தேசத்தின் மேலேயும், யாராக இருந்தாலும். சில பேர் சொல்கிறாங்க, என்னுடைய பாவங்கள் கடல் எத்தனையாக இருக்கிறது, என்னுடைய பாவங்கள் மலை எத்தனையாக இருக்கிறது, ஐயோ என்னுடைய பாவங்களை மன்னிக்க யாருக்குமே அதிகாரம் கிடையாது, அவ்வளவு பயங்கரமான ஆளியா நான். எல்லாரையும் மன்னிக்கும் சூடான இரத்தம் இயேசுவின் இரத்தம். அந்த இரத்தம் குற்றமற்றது, விலையேறப்பட்டது, மாசற்றது, பொன்னினாலும் வெள்ளியினாலும் வாங்க முடியாதது. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தேவன் நம்மை மன்னித்து நீதியை வழங்குகிறார் என்பதுதான் புதிய ஏற்பாடு. நல்லது மாணவர்களே, இதனுடைய தொடர்ச்சியை நாளை நாம் கவனிப்போம். இன்றைக்கு கேட்ட வசனங்களை எல்லாம் எழுதி சிந்தித்து உங்கள் வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருக்கிற மக்களிடத்தில் பேசுங்கள். உங்கள் உள்ளூர் சபை போதர் இடத்துல இதை குறித்து விவாதம் பண்ணுங்கள். நீங்கள் மதத்தில் இருந்தால் மார்க்கத்துக்கு வருவதற்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக பிரார்த்தனை செய்வோம். பேரன்பு கொண்ட எங்கள் தகப்பனே, உமது கருணை ஒரு மழை போல எங்கள் மீது பொழிந்தது. எங்கள் இருதயங்கள் எல்லாம் புதிய பூக்களைப் போல பூத்தது. பாவியை கிரியைகள் இல்லாமல் நீதிமானாக்கிற தேவனே, எல்லா மனுஷனையும் நீதிமானாக்கும்படி உமது சொந்த குமாரனை எங்களுக்கு தந்தவரே, உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதை புரிந்து கொள்ளும்படியான பேராற்றலை இந்த ஜனங்களுக்கு நீர் தாரும்.
கர்த்தராகிய இயேசுவின் அதிகாரத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?